Hello friends, welcome back to Dayspring Academy YouTube channel. லாஸ்டா எடுத்த சம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் போடுங்க. சரியா? இன்னைக்கு நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா மேத்ஸ்ல? சரி வாங்க பார்க்கலாம். பாருங்க என்ன சம்னா கொடுத்திருக்காங்க. Find the sum of 1 plus 3 plus 5 plus up to plus 55. Find the sum of ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? சரி இதுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? A option 700, B option 784, C option 455, D option 550 இல்லையா? சரி இந்த சம் எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? இது எந்த பேஸ்ட் வருதுன்னு தெரியுமா? அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன். அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணிருக்காங்க இந்த சம் எடுத்திருக்காங்க. சரியா? நம்ம இங்க முக்கியமா find the sum of அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்தாலே இது அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இங்க நம்மளுக்கு அடுத்ததா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கொடுத்த வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். கொடுத்த வேல்யூஸ் என்ன? 1 plus 3 plus 5. இது என்ன நம்பர்ஸ் நினைக்கிறீங்க? ஈவனா ஹாடா? ஹாட் நம்பர் இல்லையா? சரி ஹாட் நம்பர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ஹாட் நம்பர் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா என்ன? நம்மளோட அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன்ல L is equal to L minus A by D plus 1 இல்லையா? சரி ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா பாருங்க. L இருக்கு, A இருக்கு, D இருக்கு. வாட் இஸ் L here? லாஸ்ட் வேல்யூ கொடுத்திருக்க சம்ல கொடுத்திருக்க போர்ஷன்ல லாஸ்ட் என்ன வேல்யூ இருக்கு அதுதான் நம்மளுக்கு என்னது 55. இதுதான் L ஓட வேல்யூ. A என்ன ஃபர்ஸ்ட் வேல்யூ. இதுல எது ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கு? 1. சரி D for காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா A2 ல இருந்து A1 செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை மைனஸ் பண்றீங்க. இங்க பாருங்க கொடுத்த சம்ல 3 ல இருந்து 1 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 2. அடுத்து 5 ல இருந்து 3 போனா 2 இல்லையா? சோ நமக்கு காமன் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2. எல்லா வேல்யூஸும் கிடைச்சிருச்சு இல்லையா? நம்ம இதுல என்ன பண்றோம்? ஃபார்முலால கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு. சோ n is equal to லாஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 55 minus a. ஏன்னா என்ன சொல்லிருக்கேன்? ஃபர்ஸ்ட் வேல்யூ இல்லையா? சோ 1 divided by d for common difference 2 plus 1. இந்த plus 1 ஃபார்முலால இருக்கக்கூடிய plus 1. so n is equal to 55 ல இருந்து 1 போனா 54 by 2 plus 1. இது ரெண்டு கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ண முடியுமா செகண்ட் டேபிள்ல? எஸ். 2 1s are 2, 2 2s are 4, balance 1, 7 2s are 14. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 27 plus 1 என்ன கிடைக்குது? 28. நம்மளோட ஆப்ஷன்ல எங்கேயாச்சும் 28 வருதா? இல்ல. அப்போ என்ன பண்ணும்? ஹாட் நம்பர்னா என்ன? இங்க என்ன சொல்லிருக்காங்க? நமக்கு கொடுத்தது என்னது? ஹாட் நம்பர் இல்லையா? ஹாட் நம்பர் அப்படின்னா n ஸ்கொயர் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? n ஸ்கொயர். நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூவை வந்து என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். சரி 28 into 28 எவ்வளவு வருது உங்களுக்கு? எவ்வளவு வருது சொல்லுங்க பாப்போம். 784. ஆப்ஷன்ல எங்கேயாச்சும் 784 இருக்கா? எஸ். B is the correct answer. 784 கிடைச்சிருச்சா? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து எனக்கு கமெண்ட் போடணும். சரியா? சரி தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா பார்ப்போம். சரியா? பை.